அனைவருக்கும் வணக்கம். சமூக சேவகர் எஸ் பாரதிமோகன் அறக்கட்டளை, மயிலாடுதுறை மாவட்டம், பெரம்பூர். நம்ம தினந்தோறும் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் அன்னதானம் வழங்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லை, சாலை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டு ரோட்டோரத்தில் சுற்றி திரிகிற இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை மீட்டெடுத்து நம்ம ஒரு மறுவாழ்வு கொடுத்துட்டு வரோம். இதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு வரோம். நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வயதான முதியோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கைகால்கள் முடியாமல் படுத்த படுக்க இருக்கக்கூடிய ஆதரவின்றி வாழக்கூடிய இந்த முதியோர்கள், இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்களை ஒரு இடத்துல வச்சு பராமரிக்கிறதுக்கான சரியான இடம், ஒரு இல்லமோ காப்பகமோ இங்கே இல்லை. டெல்டா மாவட்டத்தில் இந்த மயிலாடுதுறை மண்ணில் ஒரு முதியோர் இல்லம், ஒரு மனநல காப்பகம் முக்கியமாக தேவைப்படுது. அதை நம்ம ஒரு ஒரு 5 ஆண்டு காலமாக நம்ம கடுமையான முயற்சிகள், விடாமுயற்சிகள் கடுமையாக பண்ணிட்டு வரோம். நம்ம எப்படின்னா அது ஒரு முதியோர் இல்லம், ஒரு மனநல காப்பகம் கட்டிடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மற்ற காப்பகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடியாதவங்களை எடுத்துக்கிட்ட ரொம்ப தயங்குறாங்க. நல்லவங்களை கொண்டு விடுங்க, இந்த மாதிரி முடியாதவங்களை கொண்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை புறக்கணிக்கிறாங்க. அதனால நான் சொல்கிறேன், முடியாதவங்களை வச்சு பராமரிக்க தான் காப்பகம், நல்லவங்களை வச்சு பராமரிக்கிறதுக்கு இல்லை. அதனால் சொல்கிறேன், நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நாங்கள் முடியாதவங்களை வச்சு பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், அந்த இடம் வாங்குவதற்கு நன்கொடை தேவைப்படுது. அதே போல் அந்த கட்டடம் கட்டுவதற்கு நன்கொடை தேவைப்படுது. எத்தனையோ நல்ல உள்ளங்கள் உலகம் பூரா இருக்கீங்க, நம்ம தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இது மாதிரி ஒரு இடமோ ஒரு கட்டிடமோ எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா, அதை நம்ம மயிலாடுதுறை மண்ணுக்கு ஒரு முதியோர் இல்லம், ஒரு மனநல காப்பகம் இருந்ததுன்னா அதை விட நமக்கு ஒரு பெருமை எதுவுமே கிடையாது. அந்த முதியோர் இல்லம், மனநல காப்பகம் எங்களுக்காக இல்லை, இந்த மாதிரி முடியாதவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இல்லம். அவங்கள கொண்டு வச்சு பராமரிக்கிறதுக்கான அந்த முயற்சி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய நம்பர் பார்த்திங்கன்னா எங்களுடைய வலைத்தளங்களில் பதிவிட்டுட்டு வரோம். அது தொடர்ந்து நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணணும். அதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யணும்னு சொல்லி நான் கூட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.